வணக்கம் நேயர்களே. நான் கோவை விஸ்வநாதன். ஐ ஆம் நாட் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் ஆர் அனலிஸ்ட். பங்குச் சந்தையில் ரிஸ்க் ரிவார்டு ரெண்டுமே இருக்கும். ரிஸ்க் ரிவார்டு தெரியாமல் பங்குச் சந்தையில் நுழைவது உங்களுக்கு கேபிட்டல் எரோஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. எந்த முதலீடாக இருந்தாலும் எந்த வர்த்தகமாக இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை கேட்ட பின்பு முடிவு செய்வது நன்று. இப்போ பரவலாக பேசக்கூடிய கருத்துகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாரத்தில் இந்திய பங்குச்சந்தை 23,600 வரை சரியுமா அல்லது 25,000 என்ற புதிய உச்சத்தை தொடுமா? இந்த வீடியோவில் ஜோதிடம், யோகங்கள் அல்லது வதந்திகளை அடிப்படையாக இல்லை. கிடைக்கக்கூடிய டேட்டா அடிப்படையிலையும் உலக காரணிகள் அடிப்படையிலையும் நம்மளுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிறோமே தவிர இது எந்த பரிந்துரையும் இல்லை. டாலர் மதிப்பு, இந்திய ரூபாய் மதிப்பு, கச்சா எண்ணெய் விலை, வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் மற்றும் வங்கி பங்குகள், ஐடி துறை மற்றும் உலக பொருளாதார சூழல் ஆகிய உண்மை தரவுகளின் அடிப்படையில் சற்று விவாதிப்போம். முதல்ல நிப்டியின் தற்போதைய நிலை என்ன? 17/7/2026 அன்று நிப்டி சுமார் 24,334 என்ற நிலையில் முடிவடைந்துள்ளது. வாராந்தர அடிப்படையில் பாசிட்டிவாக இருக்கு. பட் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உலக காரணிகள், தட் இஸ் இண்டெக்ஸ் எல்லாமே சரிவில் இருந்தாலும் நம்ம பங்கு சந்தை சற்று உயர்வுல முடிஞ்சது. கடந்த சில வாரங்களாகவே பங்கு சந்தை முழுமையாக சரிந்து விடவில்லை. அதே நேரத்தில் மிகப்பெரிய ஏற்றமும் இல்லை. அதாவது 24,000 முதல் 24,500 வரை ஒரு முக்கியமான போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இந்த போராட்டத்தில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள்தான் அடுத்த பெரிய திசையை முடிவு செய்வார்கள். முதல் காரணம் என்னன்னு பாருங்க. இந்திய பங்குச்சந்தைக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் காரணிகளில் ஒன்று அமெரிக்க டாலர். தற்போது ரூபாயின் மதிப்பு ஒரு டாலருக்கு சுமார் 96 வரை பலவீனம் அடைந்துள்ளது. இதன் பொருள் என்ன? வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு இந்திய முதலீடுகள் சற்று குறைவான ஈர்ப்பை தரக்கூடும் என்ற ஒரு நம்பிக்கை. அதே நேரத்தில் எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகரிக்கிறது. இறக்குமதி செய்யும் நிறுவனங்களின் செலவும் உயரும். பணவீக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் ஆர்பிஐ வட்டி விகிதத்தை குறைக்க முடியாமல் போகலாம். இவை அனைத்தும் பங்குச் சந்தைக்கு சற்று எதிர்மறையான அம்சங்களாக இன்றைய தேதியில் உள்ளது. இரண்டாவது காரணம், இந்தியா தனது தேவையின் பெரும்பகுதி கச்சா எண்ணெயை வெளிநாடுகளிலிருந்து தான் இறக்குமதி செய்கிறதுன்னு நமக்கெல்லாம் தெரியும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பிரெண்டு குருடாயில் விலை $90 கிட்டக்க இருக்கு. இது ஏன் முக்கியமாக பார்க்கணும்? எண்ணெய் விலை உயர்ந்தால் என்ன ஆகும்? பெட்ரோல் டீசல் விலை உயரும், போக்குவரத்து செலவு உயரும், நிறுவனங்களோட லாபம் குறையலாம், பணவீக்கம் அதிகரிக்கலாம். இதனால சந்தையில் ஒரு ப்ரெஷர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மூன்றாவது காரணம், வங்கி பங்குகள். நிப்டியில் அதிக பங்கு வகிப்பது வங்கித்துறையாகும். ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், எஸ்பிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் பேங்க் இவை நல்ல காலாண்டு முடிவுகளை வெளியிட்டால் மட்டுமே நிப்டியை 25,000 நோக்கி இழுத்துச் செல்றதுக்கான சக்தி அவற்றுக்கு உள்ளது. ஆனால் எதிர்பார்ப்பை விட பலவீனமான முடிவுகள் வந்தால் முதலில் பாதிக்கப்படுவது நிப்டி தான். நான்காவது காரணம் ஐடி துறை. டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், ஹெச்சிஎல் டெக், டெக் மஹிந்திரா, விப்ரோ இந்த நிறுவனங்கள் இந்தியாவின் ஏற்றுமதி வருவாயில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஏஐ, கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் உலகளாவிய ஐடி செலவினங்கள் அதிகரிச்சா ஐடி இண்டெக்ஸ் வலுப்பெறும். ஐடி இண்டெக்ஸ் வலுப்பெற்றால் நிப்டியும் புதிய உச்சத்தை நோக்கி செல்லும். ஐந்தாவது காரணம் பாருங்க, அந்நிய முதலீட்டாளர்கள் முதலீடு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வாங்கினால் சந்தையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். அவர்கள் விற்பனை செய்ய தொடங்கினால் நிப்டி வேகமாக கீழே வரலாம். எனவே அந்நிய முதலீட்டாளர்கள் வாங்குகிறார்களா அல்லது விற்கிறார்களா என்பதும் மிகவும் முக்கியம். பொதுவாக ஒரு கண்ணோட்டம் பாருங்க. கடந்த 20/7/2025 இருந்து இப்போ இந்த 17/7/2026 மட்டும் ஒரு கம்பேரிசன், ஒரு சின்ன ஒரு ஒப்பீடு. 2025 கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருந்தது. டாலர் அழுத்தமும் குறைவாக இருந்தது. ரூபாய் சற்று வலுவாக இருந்தது. உலக அரசியல் பதற்றம் குறைவாக இருந்தது.
ஆனால் இப்போ 2026 பாருங்க, டாலர் வலிமை அதிகமாக இருக்கு, ரூபாய் பலவீனமாக உள்ளது, கச்சா எண்ணெய் உயர்ந்திருக்கு, அமெரிக்கா ஈரான் பதட்டம் சற்று சந்தையை பாதிக்கிறது. உலக முதலீட்டாளர்கள் எச்சரிக்கையாக உள்ளனர். சரி, இப்போ 25,000 எப்போ போகும் என்று நாம் எதிர்பார்க்கலாம். கீழே கண்டுள்ள 4 விஷயங்கள் நடந்தால் மட்டும் வாய்ப்புகள். ஐடி முடிவுகள் சிறப்பாக இருக்க வேண்டும். வங்கி முடிவுகள் எதிர்பார்ப்பை விட நன்றாக இருக்க வேண்டும். அந்நிய முதலீட்டாளர்கள் தொடர்ந்து வாங்க வேண்டும். பிரெண்ட் க்ரூடு $85 கீழ் வர வேண்டும். அப்படி நடந்தால் 25,000 மட்டுமல்ல, அதற்கு மேலும் செல்லும் வாய்ப்பும் உருவாகலாம். 23,600 எப்போ வரும் கீழ் நோக்கி? கீழ்கண்ட சூழ்நிலைகள் ஏற்பட்டால் வரும். பிரெண்ட் க்ரூடு 95 to $100 தாண்டினாலோ அல்லது டாலர் மேலும் வலுப்பெற்றாலோ, ரூபாய் தொடர்ந்து பலவீனம் ஆனாலோ, அந்நிய முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் விற்பனை செய்தாலோ, உலக அரசியல் பதட்டம் தீவிரமானால், அப்போது 23,600, அதுபட்ட இந்த 23,600 to 23,700 ஒரு கேப் டவுனு டு பி ஃபில்டு. அது என்னைக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. அது வரலே நம்ம காசிஷாக தான் இருக்கணும். அப்போ 23,600 வரை ஒரு ஆரோக்கியமான திருத்தம், ஹெல்த்தி கரெக்ஷன் ஏற்படலாம். இது எல்லாமே கரெக்ஷன் தானே தவிர கிராஷ் கிடையாது. சரி, இந்த மாதிரி டயத்தில் முதலீட்டாளர்கள் என்ன செய்யலாம்? நீண்டகால முதலீட்டாளர்கள் நல்ல தரமான நிறுவனங்களில் எஸ்ஐபி தொடரலாம். எஸ்ஐபி எப்பவுமே சேஃப்டிங்க, பயத்தில் விற்க வேண்டாம். குறுகிய கால முதலீட்டாளர்கள் அவங்க என்ன செய்யணும்? 24,500, 24,600 பகுதியை கூர்ந்து கவனிக்க வேண்டும். 24,000 பகுதி முக்கிய ஆதரவு, ஸ்ட்ராங் சப்போர்ட். அது பிரேக் ஆச்சுன்னா அதற்கு கீழே சென்றால் 23,600 பகுதி அடுத்த ஆதரவாக இருக்க வாய்ப்புகள். இது இருக்கக்கூடிய டேட்டா மற்றும் செய்திகள் அடிப்படையில் கருத்துக்கள் தெரிவிச்சிருக்கோம். இன்றைய உண்மை பொருளாதார தரவுகளை பார்க்குற போது நிப்டி 25,000 அடையும் வாய்ப்பு இன்னும் உள்ளது என்றே நம்பப்படுகிறது. ஆனால் அந்த பயணம் அவ்வளவு எளிதானதாக இல்லையே. ஏன்னா நமக்கு டாலர், கச்சா எண்ணெய், ரூபாய் மதிப்பு, அந்நிய முதலீடு, வங்கி மற்றும் ஐடி நிறுவனங்களின் காலாண்டு முடிவுகள், இந்த 5 காரணிகள் தான் அடுத்த சில வாரங்களில் நிப்டி 23,600 அல்லது 25,000 என்பதை முடிவு செய்யும். முதலீடு செய்யும் முன் உணர்ச்சியை விட உண்மை பொருளாதார தரவுகளை நம்புங்கள். அதுவே நீண்டகால செல்வத்தை உருவாக்கும் அடிப்படையாகும். நீங்கள் முதலீடாக இருந்தாலும் வர்த்தகமாக இருந்தாலும் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கலை பார்த்து தான் செய்யணும். இப்போ சமீப காலமாகவே மார்க்கெட் நியூஸ் பேசிஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்குங்க. இந்த ரேட்டிங் ஏஜென்சிஸ் ஒன்று சொல்லுவாங்க, அல்லது ஒரு ட்ரேடிங் புரோக்கரேஜஸ் கம்பெனிஸு அது ஒரு கருத்துக்கள் சொல்லுவாங்க. பொதுவாக இந்த காலத்தில் டெக்னிக்கலும் ஃபண்டமெண்டலும் சற்று ஆதரவு கொடுப்பதில் சுணக்கம் காட்டுகிறது என்பதே என்னுடைய கருத்து. அதனால் ஒரு முதலீட்டாளர்களும் வர்த்தகர்களாக இருந்தாலும் சரி, ஸ்ட்ரிக்ட் ஸ்டாப் லாஸ் போட்டு வர்த்தகம் செய்வது என்பது ஆரோக்கியம். இந்த மாதிரி வீடியோ செய்திகளை நீங்கள் அடிக்கடி பார்க்கணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன் காஸ்மிக் கோவை இதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ்களும் தெரிவித்தா எனக்கு அடுத்தடுத்த பதிவுகளை இன்னும் என்னை ஊக்குவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.